பூமியில் ஓடும் கங்கை நதி எப்படி வந்தது தெரியுமா? ஒரு மன்னனின் அகங்காரம், 60,000 இளவரசர்களின் அழிவு, ஒரு முனிவரின் கோபம் மற்றும் ஒரு இளவரசனின் பெரிய தவம். இந்த எல்லாவற்றின் பின்னால் தான் கங்கை பூமிக்கு வந்த அதிசய புராணக்கதை உள்ளது. அந்த அதிர்ச்சியான கதையை இப்போது பார்க்கலாம். பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு சாகர மன்னன் என்ற ஒரு பெரிய அரசன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் சக்தி வாய்ந்த மன்னன். சாகர மன்னனுக்கு 60,000 மகன்கள் இருந்தார்கள். அவனது பேரரசு மிக பெரியது. அவன் உலகத்துக்கு தனது சக்தியை காட்ட ஒரு பெரிய அஸ்வமேத யாகம் செய்ய முடிவு செய்தான். அந்த காலத்தில் அஸ்வமேத யாகம் என்பது சாதாரண யாகம் அல்ல. ஒரு மன்னன் தனது ஆட்சியும் சக்தியும் உலகம் முழுவதும் பரவி இருப்பதை நிரூபிக்க செய்யும் மிகப்பெரிய யாகம் அது. அதற்காக ஒரு அழகான வெள்ளை குதிரையை அலங்கரித்து அதை நாட்டின் எல்லைகளை கடந்து அனுப்புவார்கள். அந்த குதிரை எந்த நாட்டிற்குள் சென்றாலும் அந்த நாட்டின் மன்னன் 2 வழிகளில் ஒன்றை தேர்வு செய்ய வேண்டும். ஒரு வழி சாகர மன்னன் தான் பெரிய அரசன் என்று ஒப்புக்கொள்வது. மற்றொரு வழி போருக்கு தயாராகி அந்த குதிரையை நிறுத்துவது. இதனால் அந்த குதிரை சென்ற இடமெல்லாம் சாகர மன்னனின் புகழ் பரவியது. யாகம் ஆரம்பமானது. அனைத்து முனிவர்களும் அரசர்களும் வந்து கூடியிருந்தார்கள். அதன் பின் அந்த யாக குதிரை உலகம் முழுவதும் சுற்றி வந்து திரும்ப வேண்டும். ஆனால் ஒரு நாள் அந்த குதிரை திடீரென்று காணாமல் போய்விட்டது. யாருக்கும் அது எங்கே போனது என்று தெரியவில்லை. இந்த செய்தி சாகர மன்னனிடம் சென்றதும் அவன் மிகவும் கோபமடைந்தான். என் யாகத்தை யார் தடுப்பது என்று சத்தமாக கேட்டான். அவன் தனது 60,000 மகன்களை அழைத்து, பூமி முழுவதும் தேடுங்கள், எங்கிருந்தாலும் அந்த குதிரையை கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள் என்று உத்தரவிட்டான். அவர்களும் உலகம் முழுவதும் தேட ஆரம்பித்தார்கள். பூமியை தோண்டியும் தேடினார்கள், மலைகளை கடந்தும் தேடினார்கள், காடுகளிலும் தேடினார்கள், கடல் அருகிலும் தேடினார்கள். இறுதியில் அவர்கள் ஒரு அதிசயமான இடத்தை கண்டுபிடித்தார்கள். அங்கே ஒரு பெரிய முனிவர் ஆழ்ந்த தியானத்தில் அமர்ந்திருந்தார். அந்த முனிவர் அருகில் யாக குதிரை கட்டப்பட்டிருந்தது. அவர் வேறு யாரும் அல்ல, மகா முனிவர் கபிலர். சாகர மன்னனின் மகன்கள் அதை பார்த்தவுடன் கோபமடைந்தார்கள். அந்த முனிவர் தான் எங்கள் குதிரையை திருடியிருக்கிறார் என்று நினைத்தார்கள். அவர்கள் முனிவரை திட்ட ஆரம்பித்தார்கள். சிலர் அவரை தாக்க முயன்றார்கள். அப்போது கபில முனிவர் மெல்ல கண்களை திறந்தார். அவரது கண்களில் பெரிய தீப்பொறி போல ஒரு கோபம் தெரிந்தது. அவர் ஒரே ஒரு பார்வை பார்த்தார். அந்த பார்வை அதிசயமான சக்தியுடன் இருந்தது. அந்த நொடியில் சாகர மன்னனின் 60,000 மகன்களும் சாம்பலாகிவிட்டார்கள். ஆனால் அவர்களின் ஆத்மா அங்கேயே சிக்கிக் கொண்டது. அவர்களுக்கு மோட்சம் கிடைக்கவில்லை. இந்த செய்தி சாகர மன்னனிடம் சென்றதும் அவன் மிகவும் துயரமடைந்தான். பல ஆண்டுகள் கடந்த பிறகு சாகர மன்னனின் வம்சத்தில் பிறந்த ஒரு பெரிய அரசன்தான் பகீரதன். அவர் ஒரு நாள் இந்த துயரமான கதையை அறிந்தார். பிறகு அவர் நினைத்தார், என் முன்னோர்களின் ஆத்மாக்கள் மோட்சம் பெற வேண்டும், அதை எப்படி செய்வது என்று யோசித்தார். அந்த சமயத்தில் ஒரு முனிவர் கூறினார், தேவலோகத்தில் ஓடும் கங்கை நதி பூமிக்கு வர வேண்டும். அந்த கங்கை அவர்களின் சாம்பலை தொடும்போது அவர்களுக்கு விடுதலை கிடைக்கும் என்று. அதனால் பகீரதன் கங்கை பூமிக்கு வர வேண்டும் என்று முடிவு செய்தார். அவர் கடுமையாக பிரம்மாவை நோக்கி தவம் செய்தார். பல வருடங்கள் தவம் செய்த பிறகு பிரம்மா அவருக்கு முன் தோன்றினார். பகீரதன் தன் வேண்டுகோளை சொன்னார். கங்கை நதி பூமிக்கு வர வேண்டும். பிரம்மா சம்மதித்தார். ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை இருந்தது. கங்கை நதி வானத்திலிருந்து நேரடியாக பூமிக்கு வந்தால் அதன் வேகம் மிக அதிகமாக இருக்கும். அது பூமியை முழுவதும் அழித்துவிடும். அதற்காக பிரம்மா சொன்னார், கங்கை பூமிக்கு வர வேண்டும் என்றால் அதன் வேகத்தை தாங்கக்கூடியவர் ஒருவரே உள்ளார். அவர் யார் தெரியுமா? அவர்தான் சிவபெருமான். பிரம்மா கூறியதை கேட்ட பகீரதன் சிவபெருமானை நோக்கி தவம் செய்தார். பல ஆண்டுகள் கடுமையான தவத்திற்கு பிறகு சிவபெருமான் அவரது முன் தோன்றினார். பகீரதன் தனது வேண்டுகோளை கூறினார். கங்கை நதி பூமிக்கு வரும்போது அதை தாங்கி காப்பாற்ற வேண்டும் என்று சிவபெருமானிடம் கூறினார். சிவபெருமானும் அதற்கு கருணையுடன் சம்மதித்தார். பிறகு ஒரு நாள் வானத்தில் இருந்து கங்கை நதி பெரும் வேகத்தில் பூமியை நோக்கி விழத் தொடங்கியது. கங்கை நினைத்தது, நான் நேரடியாக பூமிக்கு விழுந்து எல்லாவற்றையும் மூழ்கடித்து விடுவேன் என்று. ஆனால் அடுத்த நொடியில் நடந்ததுதான் அதிசயம். சிவபெருமான் அந்த கங்கை நதியை தனது ஜடாமுடியில் பிடித்தார். அவரது கூந்தலில் கங்கை
சிக்கிக் கொண்டது. அதனால் அதன் வேகம் குறைந்தது. பிறகு சிவபெருமான் அதை மெதுவாக பூமிக்கு விடுவித்தார். அவ்வாறு பூமிக்கு வந்த கங்கை பகீரதனை பின்தொடர்ந்து அந்த சாம்பல் இருந்த இடத்திற்கு சென்றது. கங்கை நீர் அந்த சாம்பலை தொட்டதும் அந்த 60,000 ஆத்மாக்களும் மோட்சமடைந்தனர். அதனால்தான் இன்று வரை கங்கை நதி மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது. மேலும் சிவபெருமான் இந்த நிகழ்வுக்கு பிறகு கங்காதரன் என்று அழைக்கப்படுகிறார். அதாவது கங்கையை தலையில் தாங்கியவர். இந்த கதை நமக்கு ஒரு பெரிய வாழ்க்கை பாடம் சொல்கிறது. பகீரதன் தனது முன்னோர்களுக்காக பல ஆண்டுகள் தவம் செய்து முயன்றான். அதனால்தான் இன்று வரை பெரிய முயற்சியை பகீரத முயற்சி என்று அழைக்கின்றோம். அதனால்தான் சிவபெருமான் கங்கை நதியை தலையில் வைத்து உலகத்தை காப்பாற்றினார் என்றும் புராணங்கள் கூறுகின்றன. இதுவே சிவன் ஏன் கங்கை தலையில் வைத்தார் என்ற மறைந்த புராண கதை. இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். கமெண்டில் ஓம் நம சிவாய என்று எழுதுங்கள். நன்றி.